ஃபர்ஸ்ட் செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் இந்த சப்ஜெக்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல இப்போ செகண்ட் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த செகண்ட் யூனிட்ல லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் ஒன்று பார்க்க போறோம். சரிங்களா? அது என்ன கொஸ்டின், அதை கிளாஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். சரிங்களா? அதே மாதிரி நான் புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி எல்லாமே பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் முக்கியமான விஷயத்துல நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சரிங்களா? நீங்க புக்ஸை டைரக்டா படிச்சீங்கன்னா எல்லாமே ஒரே பாராகிராஃபா இருக்கும். அது அந்த கண்டென்ட்டை படிக்கிறப்போ உங்களுக்கு புரியாது. நான் வந்து அது எல்லாமே பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி நம்ம கிளாஸ் நீங்க ஒரு டைம் கவனிச்சுட்டு நான் அனுப்பின நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், சீக்கிரம் படிச்சு முடிச்ச முடியும். அதே மாதிரி எக்ஸாமுக்கும் நல்ல மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த செகண்ட் யூனிட்ல லாஸ்ட் கிளாஸ்ல கவனம் என்பதன் வரையறை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா கவன வகைகள். சரிங்களா? இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல கவனம்னா நான் சொன்னேன், நமது நனவு பரப்புல நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கோம். அதுல எதுக்கு நம்ம குறிப்பா நமக்கு எது ஆர்வம் இருக்கோ அந்த ஆர்வத்தின் மேல நம்ம புலன்காட்சி எல்லாம் பதிஞ்சு அதிலே மனசு கொடுத்துருவோம். சரிங்களா? இதுதான் கவனம் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். இப்போ வந்து கவனத்தின் வகைகள் வந்து 2 வகைகள் இருக்கு. ஒன்னு இச்சைக்கு உட்பட்ட அல்லது முயற்சி சார் கவனம், 2 இச்சைக்கு உட்படாத அல்லது முயற்சியற்ற கவனம். இவங்க பாருங்க, முயற்சி சார் கவனம், முயற்சியற்ற கவனம் 2 வகைகள் இருக்கு. அது என்ன சார் முயற்சி சார் கவனம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா சொல்ல பாருங்க. இப்போ வந்து ஒரு புத்தகத்தை படிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சப்ஜெக்ட் புக்கு ஒரு புக்கை வந்து நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க. எதுக்காக அதை படிக்கிறீங்க? நம்ம பரிட்சை எக்ஸாம் இருக்கு, அதை நம்ம வந்து எக்ஸாம் எழுதணும். இது வந்து என்னன்னா நம்ம அகக்காரணி, நம்ம உள்ளம் நினைக்குது. ஏன்னா அந்த புக்கு நம்மளுடைய தேவை. அடுத்து நம்ம அது எக்ஸாமுக்கு நம்ம எழுதணும். ஸோ அந்த புக்கை படிக்க வேண்டியது நம்மளுடைய தேவைதான். சரிங்களா? இப்போ நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க, இது வந்து முயற்சி. நல்லா கவனிச்சிட்டீங்களா? அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறீங்க, இது வந்து முயற்சி. அது படிக்க நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும், அந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருது, படிக்கவும் கொஞ்சம் ஆர்வமா இருக்குன்னா நீங்க தொடர்ந்து அந்த புத்தகத்தை முழுவதும் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் முயற்சி சார் கவனம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? சோ இதுல வந்து அகக்காரணிகள் அப்படின்ற வார்த்தை வரும். அகக்காரணிகள் என்னது? நம்மளுடைய உள்ளம். அகம்னா நம்ம உள்ளம், நம்ம மனசு நினைக்குது. ஏன்னா அதை படிக்கணும், நம்ம எக்ஸாம் எழுதணும். அப்ப நம்ம மனசு வந்து அது ஆர்வத்தை ஏற்படுத்துது. சரிங்களா? அதனாலதான் அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறோம். இது வந்து முயற்சி. அதை படிக்க ஆரம்பிச்சுன்னா அதை தொடர்ந்து படிக்கிறோம். பாத்தீங்களா? சரிங்களா? இதுதான் முயற்சி சார் கவனம். இப்ப பாருங்க, உங்களுக்கு சொல்ற பாருங்க. சில சமயம் நமக்கு இயல்பாகவே அக்கறை தோன்றாத பொருள்களிலும் கவனம் செலுத்த நேர்கிறது. இப்ப நமக்கு புக் எடுக்கிறோம், பட் ஏன்னா விருப்பம் இல்லை, ஆனா நம்ம படிச்சுதான் ஆகணும், எக்ஸாம் நம்ம எழுதுறோம். சரிங்களா? அதுதான் பாருங்க, சில சமயம் நமக்கு இயல்பாகவே அக்கறை தோன்றாத பொருள்களிலும் கவனம் செலுத்த நேர்கிறது. இது சூழ்நிலை நேர்கிறது. அது பாருங்க, இத்தகைய பொருள்களில் கவனம் தோன்றவும் தோன்றிய கவனம் படிக்கணும்னு நினைக்கிறோம். நல்லா கவனிச்சுங்க, இது கவனம். ஆனா அந்த கவனத்தை செயல்படுத்தணும்னா நமக்கு முயற்சி தேவை. அதான் சொல்லுங்க, தோன்றிய கவனம் நிலைத்து நிற்கவும் முயற்சி தேவைப்படுகிறது. வார்த்தை வந்துச்சு பாத்தீங்களா? அதாவது கவனத்தின் அகக்காரணிகளை பயன்படுத்தி, அகக்காரணினா சொன்ன அகம், நமக்கு வந்து பரீட்சை எக்ஸாம் இருக்கு, இதை படிச்சுதான் ஆகணும், நம்ம எக்ஸாம் எழுதிதான் ஆகணும், பாஸ் பண்ணி தான் ஆகணும், நல்ல மார்க் எடுத்தா ஆகணும். அதுதான் பாருங்க, அகக்காரணிகளை பயன்படுத்தி நமக்கு கவர்ச்சியற்ற பொருள் மீது கவனத்தை தோற்றுவிப்பதை இச்சைக்குட்பட்ட கவனம் என்று கூறுவர். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா? முயற்சி சார் கவனம். இப்ப நீங்களே ஓனாவே எழுதிடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு வகை முயற்சி சார் கவனத்தில் கவனம் தோன்ற முயற்சியும் மன உறுதிப்பாடும் வேண்டி இருக்கின்றது. மன உறுதி வேணும். படிக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு 4-5 பக்கம் அந்த முயற்சி இருந்தா தானே அதுக்கப்புறம் அந்த புத்தகம் புரியுதா என்னன்னு நமக்கு தெரியும். அதுதான் சொல்றாங்க, முயற்சியும் வேண்டி இருக்கிறது. ஆனால் கவனம் தோன்றிய பின் தானாக வெகு நேரம் தொடர்ந்து அது இயங்குகிறது. சில பேர் சொல்லுவாங்க, சார் அந்த செயலை செய்யறதுக்கு தான் தயங்கிட்டு இருப்பேன், ஆனா செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா நான் அவளை செஞ்சு முடிச்சிடும் சார், அதை முடிக்காம வெளியே வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான் அந்த முயற்சி. இப்ப எடுத்துக்காட்டு கொடுத்துட்டா பாருங்க, ஒரு புத்தகத்தை படிக்க தொடங்க நாம் முயற்சி செய்ய வேண்டியிருக்கலாம், முயற்சி செய்யணும். ஆனால்
படிக்க தொடங்கிய பின் அப்புத்தகம் நன்கு எழுதப்பட்டிருந்தால் மேலும் முயற்சியின்றியே கவனத்துடனும் ஆர்வத்துடனும் அதை படித்து செல்கிறோம். இத்தகைய முயற்சிசார் கவனத்தை தொகு முயற்சிசார் கவனம். தொகுனா ஃபர்ஸ்ட் முயற்சி பண்றோம், அடுத்து படிக்க ஆரம்பிக்கிறோம், அது தொடர்ந்து நடக்குது. அதுதான் தொகு முயற்சிசார் கவனம் சொல்றேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? செகண்ட் பாருங்க, இச்சைக்கு உட்படாத அல்லது முயற்சியற்ற கவனம். இது நம்ம பழக்க வழக்கத்தால் ஏற்படுது. ஒரு விஷயத்தை நம்ம பழக்கமா பண்ணிட்டோமே, அதுக்கு நம்ம கவனமே தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும். சரிங்க, இதைத்தான் என்ன சொல்லுவாங்க, முயற்சியற்ற கவனம் சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, விருப்பமின்றி இயற்றப்படும் செயல்கள் பெரும்பாலும் இச்சைக்குட்படாத கவனம் தான் சொல்றோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, பழக்க கவனம் ஓரளவு முயற்சியற்ற கவனத்தோடு இணைந்தே ஆகும். பழக்க கவனம் பழக்கம் ஆயிடுச்சு, அதுக்கு முயற்சி தேவையில்லை. சரிங்களா? ஆனா அது நம்ம செய்யணும். சரிங்களா? புரியுது உங்களுக்கு? பழக்க கவனம் ஓரளவு முயற்சியற்ற கவனத்துடன் இணைந்ததே ஆகும். முயற்சியற்ற இயல்பான கவனம் பழக்கத்தின் விளைவாக ஒரு பொருளிலோ செயலிலோ நிலைத்து நிற்றலை நாம் பழக்க கவனம் எனலாம். நல்லா கவனிச்சுங்க. முயற்சியற்ற இயல்பான கவனம் பழக்கத்தின் விளைவாக, பழக்கத்தின் விளைவாக ஒரு பொருளிலோ, இப்ப நீங்க அந்த தீப்பெட்டி ஓட்டுறவங்களாம் பாத்தீங்கன்னா டிவியை பார்த்துட்டு ஓட்டிட்டே இருப்பாங்க. புதுசா ஓட்டுற பாருங்க, அதை பார்த்து கரெக்டா பண்ணுவாங்க. சிவாசிலாம் போனீங்கன்னா டிவியை பார்த்துட்டு ஓட்டிட்டு இருப்பாங்க, இன்னொரு ஆள்கிட்ட பேசிட்டு ஓட்டிட்டு இருப்பாங்க, கை தானா வேலை செய்யும். இது ஆரம்பத்தில் முயற்சி பண்ணிருக்காங்க, இது அது பழக்கம், அந்த பிராக்டிஸ் ஆயிருச்சு. அதுதான் உங்க எக்ஸாம் சொல்லலாம். அதான் பாருங்க, முயற்சியற்ற இயல்பான கவனம் பழக்கத்தின் விளைவாக ஒரு பொருளிலோ செயலிலோ நிலைத்து நிற்றலை நாம் பழக்க கவனம் எனலாம். சரிங்களா? இதுதான் இந்த கொஸ்டின். சரிங்களா? இப்போ ஆரம்பத்தினால நான் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கேன். இன்னொரு 1 வீக்ல 10 daysல அடுத்து கொஞ்சம் வேகமாக போக ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா வேகமாக போனால் தான் நம்ம போர்ஷன் முடிக்க முடியும். ஆக்சுவலாக உங்களுக்கு டிசம்பருக்குள்ளே எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணா தான் உங்களுக்கு எக்ஸாம் பிப்ரவரி மாதம் தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் டிசம்பருக்குள்ளேயே நம்ம கிளாஸில் ஜாயின் எல்லாத்துக்கும் எல்லா நோட்ஸ் அனுப்பிச்சிடுவேன். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான நான் யூனிட் வைஸாக 5 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.